நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2025 போலீஸ் நோட்டிபிகேஷன் வந்து சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிறத வெப்சைட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து போட்டாங்க. இப்போ வேகன்சி எவ்வளவு வரும், எப்போ வந்து நோட்டிபிகேஷன் வரும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர்டா எடுத்து வைக்கணும், அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாளாக காத்துக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து வெப்சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேகன்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் போலீஸ் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க 2000 சம்திங் வேகன்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து சீக்கிரம் தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேகன்ஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வந்து நிறைய காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்தல் வேறு வரதில் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிற போலீஸ்களுக்கு டியூட்டி வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது உங்கள் சர்க்கிளில் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ரொம்ப வந்து டியூட்டி வந்து ரெஸ்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா காவலரோட பற்றாக்குறை. இந்த வருஷம் வந்து நிறைய காவலர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி வேற இந்த டிஎம்கே இந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து போலீஸ்க்கு வந்து அதிகமாக ஆள் எடுக்கல. லாஸ்ட்டே எடப்பாடி பிரிவில் வந்து அதிகமாக எடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்து எடுக்கல. அதனால காவலர்களோட பற்றாக்குறை காரணமாக இப்போ வந்து இருக்கிற போலீஸ்க்கு எல்லாமே டியூட்டி ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதனால காவலரோட தேவை அதிகமாக்கால வேகன்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கும். அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நியூ ஃபார்மேட்டில் வந்து இப்போ எடுத்துக்கோங்க. முன்னாடி வந்து பழைய அட்டையில் வந்தது, அடுத்து ஃபோட்டோ இல்லாமல் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்தது. இப்போ மூணாவது வந்து ஃபோட்டோ போட்டு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கு. அது வந்து கட்டாயமாக எல்லாருமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வர்ற காலங்களில் வந்து நியூ சர்டிஃபிகேட் தான் எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க. அதுக்கடுத்து அதில் என்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு விதோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து விதோ சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கவங்க எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து NCC NSSல இருக்கவங்க அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும். அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா PSTM சர்டிஃபிகேட், தமிழ் மொழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட். இது வந்து முன்னாடி வந்து ஸ்கூல்லேயே வந்து நம்ம பேப்பரில் ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து கையெழுத்து வாங்கியிருப்போம். இதுவுமே இப்போ வந்து இசேவையில் அப்ளை பண்ணி ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை தான் வந்து வாங்கணும். முன்னாடி இருக்க சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வச்சுருக்கவங்களும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதனால் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து வந்துடும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்தல் வருது. தேர்தலுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக விட போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக மேபி நம்ம ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அடுத்தடுத்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு. எக்ஸாம் வந்து போலீஸ்க்கு வந்து அப்படி ஆகாது. கண்டிப்பாக விட்டு நமக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. அடுத்தடுத்து ஃபிசிக்கல். ஏன்னா அப்படி டக்குன்னு ஒன்று ஒன்றா முடிச்சா தான் எலெக்ஷனுக்குள்ளே ஒரு பேட்ச் வந்து ட்ரைனிங் வந்து அனுப்ப முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜனவரியில் வந்து எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருங்க. நோட்டிஃபிகேஷன் வர லேட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி இன்னும் படிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் வர இயர்ஸில் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அது உங்களுக்கே வந்து தெரியும். அதனால் எக்ஸாமில் எவ்வளோக்குள்ள நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் கண்டிப்பாக இதில் வந்து ஜாப் வந்து வின் பண்ணி நம்ம வந்து உள்ளே போக முடியும். சரிங்களா? அதனால் எக்ஸாமுக்கு நல்லா இப்போ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பாராத நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக வந்து வந்துடும். அதனால் படிக்கிற மட்டும் எப்போதுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் வந்து அதிகமாக போட்டு பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்ஸ் அதிகமாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே வந்து ஈஸியாக இருக்கும், மார்க் அதிகமாக இருக்கிறதுக்கும் யூஸாக இருக்கும். ஓகே, மேலும் அடுத்து என்ன வீடியோ போடுறோம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.